இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான டைலாக் கூட இருக்க வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜோ இல்லை உங்களோட அண்ணனோட இமேஜோ ஸோ இதில் மேக்ஸிமம் உங்களோட இமேஜை வச்சு யூஸ் பண்ணுற விட உங்களுக்குன்னு பிடிச்ச ஒருத்தவங்க பர்சன் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இமேஜை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் மாசாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நானே கொடுத்துருப்பேன். இதில் இந்த ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நமக்கு கட் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி கட் ஆனதை இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் டச் பண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் அந்த ஃபோன் டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட இமேஜ், அதுக்கடுத்து இந்த இடத்துல அவங்களோட நேமு. ஸோ இந்த மாதிரி ஒன்றே நான் எப்படி ஃபுல் டீட்டெயிலாக மேக் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி எப்பயும் போல் ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துன்னா ஃபஸ்ட்டு இதே இந்த இடத்துல உங்களோட இமேஜ், அதாவது இந்த ஃபோனில் அந்த யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜ் வந்து தெரிகிற மாதிரி. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் குரூப் போனீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு எக்கச்சக்கமாக நிறைய லேயர்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த இடத்துல மீடியா அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் யாரோட இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களா ஸோ அவங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே கொண்டுட்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி சும்மா நீங்கள் கையாலே கொண்டு வந்து உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக எந்த இடத்துல தெரியணுமோ அந்த மேலே இருக்க அந்த டைம் டேட் வந்து மறையாத அளவுக்கு கீழே கொண்டு வந்து, அதாவது நீங்கள் ஃபோனில் வால்பேப்பர் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த டெம்ப்ளேட்டில் நம்ம ஈஸியாக மாற்றி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதே பர்சனோட வேறு இமேஜை இந்த இடத்துல, அதாவது இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணோம். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அதே பர்சனோட அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு ஈஸியாக நமக்கு சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கு இடத்துலையும் கரெக்டாக அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஃபஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வந்து என்னோட நேம் வந்து கொடுத்துருக்கேனா, இதுக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட நேமை சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா, இப்போ இந்த கீழே இருக்க இமேஜுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் குரூப் போனீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு மறுபடியும் இன்னொரு குரூப் ஓப்பன் ஆகும். ஸோ இதே குரூப்பை மறுபடியும் டச் பண்ணி அந்த கீழே இருக்க எடிட் குரூப் போனீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் வரும். இதில் இந்த 3 இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் நேமு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்க டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த இடத்துல இருக்க என்னோட நேமை எரேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் யாரோட நேமை வச்சு எடிட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களோட நேமை கேபிட்டல் லெட்டரில் இந்த இடத்துல டைப் பண்ணி இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை மட்டும் டச் பண்ணாலே போதும். வேறு சேஞ்செலாம் பண்ண வேணாம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறா கூட பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ நம்ம அந்த நேமு எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் பாதி தான் நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்துருச்சா. இதுக்கடுத்து இனி ஃபுல்லாகவே எப்பயும் போல் நான் கொடுத்துருக்காதான். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆக போது. இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிரும். இதே மாதிரியே வரிசையாக அப்படியே மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட் வரை இனி மீத இருக்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ். ஸோ நான் வந்து வீடியோ வேகமாக முடிக்கணும் அப்படின்ற காத்த ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணும்போது இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறைச்ச மாதிரி அந்த மாதிரி இமேஜஸாக செலக்ட் பண்ணினா இந்த வீடியோவுக்கு அந்த டைலாக்கும் ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி இருக்க எல்லா பேக்ரவுண்டுக்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆலாம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.